Hello friends, என்னோட பேர் மணிகண்டன். நான் சென்னை பேஸ்டு MNC கம்பெனியில் பிளேஸ் ஆகியிருக்கேன். ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக் Kaashiv Infotech. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு ஸ்பெஷலான பர்சன். 2014 மெக்கானிக்கலுங்க. சத்தியமாக வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? நம்மளால் ஜெயிச்சு காமிச்சிருக்கேன். நம்மளோட மணிகண்டனுங்க. ஆக்ஸ்ஃபோர்ட் இன்ஜினியரிங் காலேஜில் படித்த நம்மளோட மணிகண்டன் பார்த்தீங்கன்னா 2014 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை ஒரு குவாலிட்டி இன்ஜினியராக ஒர்க் பண்ணிவிட்டு இது என் வாழ்க்கை கிடையாது, நான் ஜெயிப்பன்ற ஒரு துடிப்போடு வந்தால் இன்றைக்கி ஜெயிச்சிருக்காங்க. வெற்றியாலாம் போயிருக்காங்க. .NET கோரில் போய் ஒர்க் பண்ண போயிருக்காங்க. தம்பி, உண்மையாகவே சொல்கிறேன், உன்னமாக ஒரு சரித்திர நாயகனை பார்க்கவே முடியாது தம்பி. கண்டிப்பாக அண்ணன் மனசார உன்னை வாழ்த்துறேங்க தம்பி. அதுக்கு முன்னாடி உங்களை நினைக்கும்போது ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் ஞாபகம் வருதுங்க. வாழ்க்கையில் சோதனைகள் என்பது அனைவருக்கும் வரும். அதை வேதனைகளாக பார்ப்பவர்கள் சில பேர், அதை சாதனையாக மாற்றுவது சில பேர்னு சொல்லுவாங்க. நீ அதை சாதனையாக மாற்றிருக்க தம்பி. கண்டிப்பாக மனசார வாழ்த்துறேன். நீ இன்னும் நிறைய சாதிக்கணும். வாழ்த்துறேன் தம்பி. வாழ்த்துக்கள். ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்றைக்கி இல்லை, ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆகிருக்குன்றது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. இன்றைக்கி கண்டிப்பாக நான் ஒரு ஸ்பெஷல் டேன்னு தான் சொல்லுவேங்க. ஏன் அப்படின்னா நம்ம மணிகண்டன் நம்ம கூட இருக்காருங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு 7 வருஷம் 8 வருஷம் கழித்து ஒருத்தங்க லைஃப்பை மாற்ற முடியுமா மாற முடியுமான்ட்டு துடிக்கிற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு தான் நம்மளோட மணிகண்டனுங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி சம்மந்தமே இல்லாமல் ஒரு மெக்கானிக்கல் டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இல்லை இது என்னோடய ஃபீல்டு கிடையாதுன்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுன்னு சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க. இந்த ஏஜில் பார்க்க தான் சின்ன பையன் மாதிரி இருக்காங்க. பட் ஆனால் ஆல்மோஸ்ட் 8 வருஷத்துக்கு மேலே டிகிரி முடிச்சிருக்காங்க. சரி மணிகண்டன், நான் உங்ககிட்ட கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, கண்டிப்பாக மெக்கானிக்கலில் நீங்கள் ஃபுல்லாக ஊறி போயிட்டீங்க. எப்படி உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துச்சு இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்குள்ளே வரலான்ட்டு? ஸோ எனக்கு ஸ்கூல் டேஸ்லேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு சிஎஸ்ஐடி ஃபீல்டில். ஸோ நான் கோர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், குவாலிட்டி இன்ஜினியர். இல்லை, நீங்கள் அப்படின்னா சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் படிக்க வேண்டியது, ஏன் மெக்கானிக்கல் போனீங்க? ஸோ என்னுடைய பெரியப்பா மிஸ்கைட் பண்ணி கொஞ்சம் ராங்க மோட்டிவேட் பண்ணி மெக்கானிக்கல் எடுக்க வச்சிட்டாரு. வேற வழி இல்லாம நான் அதே அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். பட் எனக்கு இல்ல, அதுவுமே ஒரு நல்ல ஃபீல்டு தாங்க. பட் ஸ்டில் உங்களோட இன்ட்ரெஸ்ட் அதுல இல்ல. இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால என்னால பெருசா எஃபோர்ட் போட்டு அதுல என்னால பெருசா வர முடியல. ஸோ அடுத்து என்னுடைய ஜூனியர் ஒருத்தர் ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு அது மூலம் ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு ஐடியில் என்டர் ஆகலாம்னு கேள்விப்பட்டேன். அது மூலம் தான் நான் அது அந்த ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அதுக்கு அடுத்து நான் ட்ரை. சரி, இப்போ ஆக்சுவலாக மெக்கானிக்கல் படிக்கிறவங்களுக்கு கோடிங் கஷ்டமாக தான் இருக்கும். உங்களோட இன்டர்வியூ கொஷின் பார்த்து நானே ஆடி போயிட்டேன். வளைச்சு அடிச்சிருக்காங்க. எப்படி தம்பி கோடிங் ரொம்ப டஃப் ஆச்சு, மெக்கானிக்கல் நீங்கள் எப்படி இதில் ஷைன் ஆனீங்க? நான் ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க பிரேக் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் பிரேக் பாயிண்ட் போட்டு பின் பண்ணி எப்படி ஃப்ளோ ஆகுது மெயின் மெத்தட்ல இருந்துன்னு சொல்லிட்டு நோட் பேட்லேயும் ட்ரை பண்ணி அது ஆன்லைன் கம்பைலர்லாம் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பிரேக் பாயிண்ட் வச்சு நான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். நார்மலாக பண்ணும்போது சடனாக கன்சோல் டிஸ்பிளே ஆகும், நம்மளுக்கு புரியாது. ஸோ பிரேக் பாயிண்ட் வச்சு எனக்கு நானே யூஸ் பண்ணும்போது எனக்கு சூப்பராக புரிஞ்சுது. சூப்பருங்க. வீட்டிலலாம் என்ன சொல்கிறாங்க, மெக்கானிக்கல் படித்து ஏன்டா ஐடிக்குள்ளே வந்து ஃபீல் பண்ணாங்களா? பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவானவங்க. உன்னோட லைஃப் நீ எந்த டிசிஷன் எடுத்தாலும் கூட நான் சப்போர்ட்டாக இருப்பேன், நீ என்ன வேணா பண்ணு, நான் கூட. சரி, இப்போ வேலை கிடைச்ச என்ன ஃபீல் பண்ணுறாங்க வீட்டில் அப்பா அம்மா? ஹாப்பி தான். அந்த கம்பெனி ஒரு MNC, சென்னை ஹெட் ஆஃபீஸு 3 கண்ட்ரியில் இருக்குது. 3 கண்ட்ரியில் இருக்குது. எஸ், இந்தியா அண்ட் USA அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவில் 2 பிரான்ச் இருக்குது. மேஜர் அவங்க கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஆதார் கார்டு ஏதாவது அப்டேட் பண்ணோம்னா சேவை போவோம். அந்த ஃபுல் ப்ராஜெக்ட்டு டெவலப் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது அவங்க தான். அடுத்து எலெக்ஷன் கமிஷனில் நம்ம ஓட் போடுவோம், அதனுடைய வெப்பேஜ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது. ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் அந்த வக்கீலை ட்ராக் பண்ணுறது, அது எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மெட்ரோ ரயிலோடைய எல்லா ப்ராஜெக்ட்ஸோடைய சாஃப்ட்வேர்ஸ் டெவலப் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்றது எல்லாமே அவங்க. கம்பெனில ஜாயின் பண்ண போறியா? ஜாயின் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்க? CEO டைரக்டர் கூட இன்டர்வியூன்னு சொல்றதுனால எல்லாத்தையுமே அந்த கம்பெனி பத்தி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் டைரக்டர், எத்தனை வருஷம் ஆச்சு, என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, லைவ் ப்ராஜெக்ட் என்ன, யார் கிளைண்ட்ஸ் எல்லாமே கோ த்ரூ பண்ணிட்டேன். சோ வாழ்த்துக்கள் தம்பி. Thank you sir. Thank you வாழ்த்துக்கள். என்னோட நேம் மணிகண்டன். என்னோட நேட்டிவ் திருத்தணி. நான் மெக்கானிக்கல் கோர் கம்பெனியில் குவாலிட்டி இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஐடியில் என்ட்ரு ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அந்த டைமில் வெங்கட் சாரை பார்த்தேன்.
அவர் கைடன்ஸ் கொடுத்தாரு. அடுத்து நான் வந்து ட்ரெயினியாக ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நிறைய லேர்ன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு எம்என்சி சென்னை பேஸ்ட் எம்என்சி கம்பெனியில் இப்போ பேஸ் ஆகிருக்கேன். தேங்க் டு வெங்கட் சார். இப்போ இன்டர்வியூ வந்து நான் செகண்ட் அட்டம்ப்டில் வந்து செலக்ட் ஆகிருக்கேன். நான் செலக்ட் ஆகிருக்கிறது ஒரு எம்என்சி, சரிங்களா. மொத்தம் 4 ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ இருந்தது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஹெச்ஆரில் வந்து பேசிக்காக வந்து செல்ஃப் இன்ட்ரோ கேட்டாங்க, கரண்ட் கம்பெனி, எக்ஸ்பெக்டட் சேலரி, நோட்டீஸ் பீரியட் கேட்டாங்க. கடைசியாக ஒரு கொஷின் கேட்டாங்க. அந்த கொஷின் கரெக்டாக ஜென்யூனாக ஆன்சர் பண்ணால் நான் அடுத்த ரவுண்ட் மூவ் பண்ணுவேன்னு சொன்னாங்க. அது என்னென்னா, உங்களுடைய ப்ராப்ளம் சால்விங், அப்புறம் டெக்னிக்கல் ஸ்கில்லு, கோடிங் ஸ்கில்லுக்கு நீங்கள் ஜென்யூனாக எவ்வளோ மார்க் அவுட் ஆஃப் 10 கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள், அடுத்த ரவுண்டு மூவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. சரி, ஓகே. நான் ஒரு ரேட்டிங் கொடுத்தேன். அடுத்த ரவுண்டு வந்து 10க்கு நான் 7 கொடுத்தேன். 7 கொடுத்துருந்தீங்களா?